அனுப்பா எதுக்கு? வாயில ஒரு மவுத்துக்கு சப்புன்னு கொடுப்பா. அதுக்கு புருஷங்காரன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு பொண்டாட்டியை இடுப்ப பிடிப்பேன், லைட்டா அனுப்பேன். அவன் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு மவுத்துக்கு சப்புன்னு கொடுப்பேன். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி புருஷன் பொண்டாட்டி முத்தம் கொஞ்சறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜீச்சி, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம தமிழ்நாட்டுல பூரா ஆம்பளையாளுக்கு பூரா ஆமா கண்ட கண்ட சரக்கு, பீடி, சிகரெட்டு, வெத்தலை, போயலை, கணேசு, கூலிப்பு இத பூரா போட்டு போட்டு பல்லும் வளர்க்குறான் இல்ல, ஒரு மயிரும் வளர்க்குறான் இல்ல. ஆமா, பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போனா வாயி போன நாத்தம் நாருது. அந்த பொம்பளை மதுரை ஹைகோர்ட்ல போய் டை வச்சுக்க நிக்கிறா. நிலைமை அப்படி இருக்கு. அதனால மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழுங்க. அது நெசம் தானே. ஆமையா, எல்லா பேருக்கும் பொண்டாட்டி ஒரு மாதிரி தான் அமையுது. ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமில்லனே? இல்லையா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரா. அப்ப புருஷன் மேல யார் புரோக்கர் கொடுக்கற வரமானே? என்ன பண்றது? ஆம்பளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டி கட்டி வாழ்றோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பாதி பேர் பூரா பேய்களையும் பிசாசுகளையும் கட்டி வாழ்ந்துகிட்டு நிலைமை சொல்ல முடியாம இருக்காங்க.